ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இந்த வீடியோவில் இந்த சீசனில் கிடைக்கிற மாங்காய் வச்சு நல்ல ஒரு 6 மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குது. ப்ரெட்டில் கூட நீங்கள் சேர்த்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி 4 சின்ன சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 600 கிராம் வரைக்கும் இருந்தது. சின்ன சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல புளிப்பான மாங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டரில் இந்த மாங்காவை எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாங்காவை நல்ல ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவலான அளவு சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், உங்களோட விருப்பம் தான். அந்த வெள்ளை சர்க்கரை சேர்த்து பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து நல்ல ஒரு பெரிய கப்பில் வந்து அளந்து எடுத்திருக்கேன். இதில் 1 கப் வரைக்கும் இருக்குது. இதே 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து இந்த ரெண்டையுமே ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிலாம் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விடுற மாதிரி நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இதை பேனில் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப டைம் ஆகும். இதே நம்ம குக்கரில் இதை ரெண்டையுமே சேர்த்து ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்சோன்னா 10 நிமிஷத்தில் கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாங்காயோட இந்த சர்க்கரையை சேர்த்து அப்படியே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சர்க்கரையும் நல்லா கட்டியாக இருக்கும், மாங்காவும் நல்லா வெந்திருக்கும். அதேமாதிரி நீங்கள் மாங்காய் துருவும்போது ரொம்ப பொடிசாக துருவிடாமல் ஓரளவு இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டில் துருவினீங்கன்னா உங்களுக்கு வெந்ததுக்கப்புறமா அந்த மாங்காய் பீஸ் இருக்கிறது அப்படியே தெரியும். ரொம்ப சின்னதாக துருவினீங்கன்னா ரொம்ப குழஞ்சி சரியாக இருக்காது. அதனால் அதை மட்டும் பார்த்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது. இந்த இனிப்பு டேஸ்ட்டு இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்தா போதும். அதுக்கும் கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இதிலே நல்ல ஒரு கலரும் நமக்கு வரும். நல்லா கைவிடாமல் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து கட்டியாக இருக்கும். நல்லா கட்டி ஆனதும் கடைசியாக அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நீங்கள் கையில் வந்து லேசாக தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது. கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கையில் லேசாக ஈரம் நினச்சிட்டு கொஞ்சமாக இதில் இந்த மிக்ஸை தொட்டு அப்படியே கையில் எடுத்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை சப்பாத்தியில் தடவி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையில் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.